ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் தினமும் நம்முடைய ரியல் லைஃப்ல பயன்படுத்தக்கூடிய டூ இம்பார்ட்டன்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். ஓகே, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த சாப்பாடை யார் சமைத்தது? இது வந்து கேள்வி. நான் சமைத்தேன், இது வந்து பதில். இப்போ இந்த நான் சமைத்தேன் அப்படிங்கிற பதில் வந்து ஒரு கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. அதுக்கு பதிலாக நம்முடைய ரியல் லைஃப்ல நம்ம தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? இந்த சாப்பாடை யார் செஞ்சது அப்படின்னு கேட்டா நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? நான் தான் செஞ்சேன், நான் தான் சமைச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்னா ஸ்போக்கன் தமிழ். அப்போ நான் சமைத்தேன் அப்படிங்கிறது வந்து கிராமட்டிக்கல் தமிழ், நான் தான் சமைச்சேன் அப்படிங்கிறது வந்து ஸ்போக்கன் தமிழ். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. ஹூ குக்ட் திஸ் ஃபுட்? இந்த சாப்பாடை யார் சமைத்தது? நான் தான் சமைத்தேன், ஐ குக்ட். இது நம்ம டென்சஸ்ல நம்ம கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை நம்ம படிச்சிருப்போம். இப்போ இதே சென்டென்ஸ்க்கு பதில் வந்து இந்த சாப்பாடை வந்து நான் தான் சமைச்சேன் அப்படின்னு சொல்லணும். இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம வீட்டில் சொல்றோம், சரிங்களா? நம்ம அப்பா கிட்ட, அம்மா கிட்ட அல்லது நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்றோம் அப்படின்னா நான் தான் அப்படிங்கிறதுக்கு வந்து இட்ஸ் மீ அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இட்ஸ் மீ அப்படின்னா நான் தான் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, இது யார்கிட்ட தான் பயன்படுத்தணும்? நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த சென்டென்ஸை பயன்படுத்தலாம். நான் தான் அப்படிங்கிறதுக்கு இட்ஸ் மீ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதே இது ஒரு பொது இடத்துல, சரிங்களா, எல்லாருக்கிட்டையும் பேசும் பொழுது இந்த சென்டென்ஸை பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு பதிலாக ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஐம் த ஒன். ஐம் த ஒன் அப்படின்னா நான் தான் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டைல். ஓகே, இப்போ ஐம் த ஒன் அப்படின்னா நான் தான். இதே இது ஃபுல் சென்டென்ஸாக சொல்லணும். நான் தான் சமைச்சேன் அப்படின்னு ஃபுல் சென்டென்ஸை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐம் த ஒன் ஹூ குக்ட் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல ஹூ அப்படிங்கிற வேர்டு வந்து சப்ஜெக்டை குறிக்கும். இப்போ இன்னொரு சென்டென்ஸ் கவனிங்க. நீ தான் எனக்கு வேணும். இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. நீ தான் அப்படிங்கிறதுக்கு யூ ஆர் த ஒன் அப்படின்னு சொல்லணும். யூ ஆர் த ஒன் அப்படின்னா நீ தான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்ல எனக்கு வேணும் அப்படின்னு இருக்கு. எனக்கு வேணும் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? ஐ நீட் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது ஐ வாண்ட் அப்படிங்கிற சென்டென்ஸையும் ஒரு சில இடங்கள்ல நம்ம பயன்படுத்துவோம். இப்போ யூ ஆர் த ஒன் ஐ நீட் இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து யூ அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட், நெக்ஸ்ட் வந்து ஐ அப்படிங்கிறது இன்னொரு சப்ஜெக்ட். சரிங்களா? இந்த சென்டென்ஸ்ல ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு. ஆனா மேல உள்ள சென்டென்ஸ் பாருங்க, ஐ எம் த ஒன் ஹூ குக்ட். இந்த சென்டென்ஸ்ல வந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கு, இன்னொரு சப்ஜெக்ட் இல்லை. சரிங்களா? அதனால இந்த ஹூ அப்படிங்கிற வேர்டு வந்து ஃபர்ஸ்ட்ல உள்ள ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை அது வந்து குறிக்கும். ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் தான் டீ போட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் தான், அப்போ ஐ எம் த ஒன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசும்பொழுது இட்ஸ் மீ அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இட்ஸ் மீ அப்படின்னா நான் தான் அப்படின்னு அர்த்தம். அதே இது ஸ்டாண்டர்டா எல்லாருக்கிட்டையும் பேசணும்னா ஐ எம் த ஒன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டீ போட்டேன் எப்படி சொல்றது? ஐ எம் த ஒன் ஹூ மேட் டீ. ஐ எம் த ஒன் ஹூ மேட் டீ. நான் தான் டீ போட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல ஒரு 10 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நாம செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ 10 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. யார் இபி பில் கட்டினது? நான் தான் இபி பில் கட்டினேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் தான் இபி பில் கட்டினேன் எப்படி சொல்றது? ஐ எம் த ஒன் ஹூ பெய்ட் த இபி பில். ஐ எம் த ஒன் ஹூ பெய்ட் த இபி பில். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. என் மொபைலை யார் எடுத்தது? என் மொபைலை யார் எடுத்தது? ஹூ டுக் மை மொபைல்? நான் தான் உன் மொபைல் எடுத்தேன். ஐ எம் த ஒன் ஹூ டுக் யுவர் மொபைல். ஐ எம் த ஒன் ஹூ டுக் யுவர் மொபைல். நான் தான் உன் மொபைலை எடுத்தேன். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. யாரு துணி துவைத்தது? யாரு துணி துவைத்தது? ஹூ வாஷ்ட் த க்ளோத்ஸ்? ஹூ வாஷ்ட் த க்ளோத்ஸ்? நான் தான் துணி துவைத்தேன். நான் தான் துணி துவைத்தேன் எப்படி சொல்றது? ஐ எம் த ஒன் ஹூ வாஷ்ட் த க்ளோத்ஸ். ஐ எம் த ஒன் ஹூ வாஷ்ட் த க்ளோத்ஸ். நான் தான் துணி துவைத்தேன். ஓகே, இப்போ நான் தான் துணி துவைத்தேன் அப்படிங்கிற சென்டென்ஸுக்கு பதிலாக நாங்க தான் துணி துவைத்தோம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? we are the ones who washed the clothes அப்படின்னு சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸுக்கும் செகண்ட் சென்டென்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, என்னென்ன மாறி இருக்குன்னு பாருங்க. சப்ஜெக்ட் மாறி இருக்கு, அதுக்கப்புறம் வேர்ப் மாறி இருக்கு. அடுத்து பாருங்க, அங்க வந்து ஒன் அப்படின்னு சொல்லியிருப்போம், இங்க வந்து பாருங்க ஒன்ஸ் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா
சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருக்குது, ஒன்றுக்கு மேற்பட்டவையாக இருக்குது, நாங்கள் அப்படின்னு இருக்கு. அதனால் ஒன் அப்படிங்கிற வேர்டோட எஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து சேர்த்துருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவர்கள் தான் துணி துவைத்தார்கள் எப்படி சொல்கிறது? தே ஆர் த ஒன்ஸ் ஹூ வாஷ்ட் த க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லணும். தே ஆர் த ஒன்ஸ் ஹூ வாஷ்ட் த க்ளோத்ஸ். அவன் தான் துணி துவைத்தான் எப்படி சொல்கிறது? ஹீ இஸ் த ஒன் ஹூ வாஷ்ட் த க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஹீ இஸ் த ஒன் ஹூ வாஷ்ட் த க்ளோத்ஸ். ஏன் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து சிங்குலர், அதனால ஒன் அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்தினா போதும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஓகே, அதே இது அவள் தான் துணி துவைத்தாள் இது எப்படி சொல்றது? இது எப்படி சொல்றது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சா காமெண்ட்ல இப்பவே நீங்க டைப் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. யாரு மெசேஜ் அனுப்பியது? ஹூ சென்ட் த மெசேஜ்? நான் தான் மெசேஜ் அனுப்பினேன். ஐ எம் த ஒன் ஹூ சென்ட் த மெசேஜ். ஐ எம் த ஒன் ஹூ சென்ட் த மெசேஜ். ஓகே, இப்போ நான் தான் அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? ஐ எம் த ஒன் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது நாங்க தான் அப்படின்னா we are the ones அப்படின்னு சொல்லணும். அதே இது அவன் தான் அப்படின்னா he is the one அப்படின்னு சொல்லணும். அதே இது அவள் தான் அப்படின்னா she is the one அப்படின்னு சொல்லணும். அதே இது அவங்க தான் அப்படின்னா they are the ones அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ நீங்க தான், அதே மாதிரி நீ தான், நீங்க தான் மற்றும் நீ தான், இதை ரெண்டு சென்டென்ஸையும் எப்படி தனித்தனியாக இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் காமெண்ட்ஸில் நீங்கள் டைப் பண்ணலாம். ஓகே, இப்போது நாம் செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, கணவர் வந்து தன்னுடைய மனைவி கிட்ட கேட்குறாரு, சாப்பாடு யார் சமைத்தது அப்படின்னு கேட்குறாரு. மனைவி சொல்கிறாங்க, நான் தான் மாமா சமைச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு கணவர் வந்து, உண்மையாவா? நீ தான் சமைச்சியா? இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மனைவி சொல்கிறாங்க, ஆமாங்க நானே சமைச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சென்டென்ஸை கவனிங்க. நானே, இப்போது இந்த நானே அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ மை செல்ஃப் அப்படின்னு சொல்லணும். ஐ மை செல்ஃப் அப்படின்னா நானே. ஓகே, இப்போது இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. யார் ரூம் க்ளீன் பண்ணாங்க? ஹூ கிளீன்ட் த ரூம்? நான் தான் க்ளீன் பண்ணேன். ஐ எம் த ஒன் ஹூ கிளீன்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. உனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? டிட் எனிஒன் ஹெல்ப் யூ? இல்லை நானே க்ளீன் பண்ணேன். இல்லை நானே க்ளீன் பண்ணேன். இது எப்படி சொல்கிறது? ஐ மை செல்ஃப் கிளீன்ட். ஐ மை செல்ஃப் கிளீன்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஃபோட்டோ யார் எடுத்தாங்க? ஹூ டுக் த ஃபோட்டோ? நானே எடுத்தேன். ஐ மை செல்ஃப் டுக். இப்போது இந்த மை செல்ஃப் அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, இந்த வேர்டு வந்து இந்த சப்ஜெக்ட் பக்கத்தில் தான் வரணுமா அப்படின்னா இல்லை. இப்போ பாருங்க, நானே என்னை அறிமுகப்படுத்தினேன். ஐ இன்ட்ரடியூஸ்ட் மை செல்ஃப். இப்போ பாருங்க, இந்த மை செல்ஃப் அப்படிங்கிற வேர்டு வந்து எங்கே வந்திருக்கு? லாஸ்ட்டுக்கு போயிடுச்சு. சரிங்களா? அப்போது இந்த சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நானே என்னோடு பேசிக்கொண்டேன். இது எப்படி சொல்றது? நானே என்னோடு பேசிக்கொண்டேன். ஐ டாக்ட் டு மை செல்ஃப். ஐ டாக்ட் டு மை செல்ஃப். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நானே எனக்காக டீ போட்டேன். நானே எனக்காக டீ போட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நானே பைக்கை சரி பண்ணேன். நானே பைக்கை சரி பண்ணினேன். இது எப்படி சொல்றது? ஐ ஃபிக்ஸ்டு த பைக் மை செல்ஃப். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நானே காய்கறிகளை வெட்டினேன். நானே காய்கறிகளை வெட்டினேன். ஐ கட் த வெஜிடபிள்ஸ் மை செல்ஃப். ஐ கட் த வெஜிடபிள்ஸ் மை செல்ஃப். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நானே எனது ஹோம்ஒர்க் செய்தேன். நானே எனது ஹோம்ஒர்க் செய்தேன். இது எப்படி சொல்றது? ஓகே, இப்போ நானே அப்படின்னா மை செல்ஃப். அதே மாதிரி நீயே அப்படின்னா யுவர் செல்ஃப். அதே மாதிரி அவனே அப்படின்னா ஹிம் செல்ஃப். அதே மாதிரி அவளே அப்படின்னா ஹெர் செல்ஃப். அதே மாதிரி அவர்களே அப்படின்னா தெம் செல்வ்ஸ். தெம் செல்வ்ஸ். அதே மாதிரி அதுவே அப்படின்னா இட் செல்ஃப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்களே மற்றும் நாங்களே. நீங்களே மற்றும் நாங்களே, இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க். இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் இந்த ரெண்டுக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத காமெண்ட்ஸில் டைப் பண்ணலாம்.